நீட்டாக இருக்கா? அரசியல் எப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப பெரிய அளவில் நீட்டாக இல்லையா? உங்கள் வீட்டுக்கெலாம் காசு வந்துட்டுருக்கா? நிறைய பேர் வீட்டுக்கு என்னெல்லாமோ போகுதான். குக்கர் போகுதான், அது கூடவே தோடு போகுதான், கம்மல் போகுதான், சாரி போகுதான், கூடவே வேஷ்டியும் போகுதான். ஜட்டி பிணின்னு வாங்கி கொடுத்துருங்களேன் அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாத்திரம் பண்டங்கள், மிக்சி இப்படின்னு சொல்லி எல்லாமே போகுதான் ஓட்டு போடுறதுக்காக. மக்களே, ஒரு விஷயத்தை மட்டும் நம்பிடாதீங்க. 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா அந்த அரசியல்வாதி நல்ல அரசியல்வாதி, அவனுக்கு ஓட்டு போட்டுறணும், மனசாட்சியின் அடிப்படையில் நம்ம ஓட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடியது உங்களை மனசாட்சியே இல்லாமல் அடிமைப்படுத்தி நம்முடைய ரத்தத்தை எல்லாமே உறிஞ்சி குடிப்பதற்கு அரசியல்வாதிகள் தயாராக இருக்காங்க. ஸோ எந்த அரசியல்வாதியை சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத விட நம்ம குழந்தைக்கு இந்த அரசியல்வாதியால் ஏதாவது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நமக்கு அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக குடும்ப தலைவிகளாக இருக்கட்டும், தலைவர்களாக இருக்கட்டும், நமக்கு ஏதாவது வாங்கினா வாங்க மாட்டோம். அதே இது நம்ம குடும்பத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கினா வாங்கிடுவோம். நம்ம பெண் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு வாங்கிடுவாங்க, பெண்ணாக இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வாங்குறதுல எந்த விதமான கணக்கும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நமக்குன்னு ஒன்று செய்யணும்னா கொஞ்சம் யோசிப்போம், எதுவுமே செய்யாமல் இருப்போம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் நமக்கு நல்லது வேணுமா, நம்முடைய குழந்தைகளுக்கு நல்லது வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. கடைசியாக இந்த வாக்காளர்கள் வேட்பாளர்கள் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க. 18ஆம் தேதி அமைதியாக இருக்கும், ஊரே அமைதியாக இருக்கும். என்னப்பா கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்களா? கருத்து கணிப்பை வச்சு நீங்கள் ஒரு கருத்து கணிப்பை வச்சுருப்பீங்களே, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? இது தமிழ் பக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் அப்படிங்கிறதுல நம்ம ஆவணா எழுதுறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஆவணா அப்படிங்கிறத எழுதுறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம், அவ்வளோதான். 2024க்கான வேலை தான் நமக்கு இப்போ முடிஞ்சிருக்கே தவிர 2026க்கான வேலை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அரசியல் சதுரங்கம் கண்டிப்பாக இயங்கி கொண்டே இருக்கும். யார் விழிப்புணர்வு அடையாமல் இங்கே யாரெல்லாம் தடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக அரசியல் சதுரங்கம் சுழண்டு கொண்டே இருக்கும். அது ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும், தப்பான வாக்குறுதிகள் கொடுப்பதா இருக்கட்டும், இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று பேசக்கூடிய அரசியல் வியாதிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க வீடியோவை போட்டு அவங்கவுங்க சோஷியல் மீடியாவுக்கு வர்ற கீழே கமெண்ட்ஸ், அதுக்கான உண்மை நிலவரம் அப்படிங்கிறத எடுத்துரைப்பதில் அரசியல் சதுரங்கம் அப்படியே தான் செயல்பட போகுது. கடந்த 2 தினங்களாக நமக்கு தெரியும், நம்ம kidsbestie.com அப்படின்னு சொல்கிற ஒரு வெப்சைட் தொடங்கியிருக்கோம். அதில் நிறைய ஆர்டர்ஸ் வந்திருந்து அந்த ஆர்டர்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நாம் இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் 2 நாட்கள் தொய்வுகள் இருந்துச்சு, அவ்வளோதான். அந்த தொய்வுலேருந்துலாம் வந்தாச்சு, நம்ம விழித்து எந்திரிச்சு ஒர்க் பண்ணி முடித்து இப்போ அரசியல் சதுரங்கம் அரசியல் களத்தெல்லாம் எட்டி பார்க்கும்போது தான் நீட் அப்படிங்கிறது என் கண்ணுக்கு தெரிஞ்சு. நீட்டா என்னப்பா மறுபடியும் நீட்டா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதே நீட்டு தான். என்ன நீட்? அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது என்றாலும் வரல என்றாலும் நீட்டை நாங்கள் எங்கள் உயிரே போனாலும் நீட்டை கேன்சல் பண்ண விட மாட்டோம், நீட்டை விட்டு தான் நாங்கள் அரசியல் பண்ணணும், அப்படி ஒரு அரசியலே நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம், உயிரே போனாலும் நீட் எடுக்க. என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கீழே ரொம்ப பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீட் காரணமாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய ஏழை மாணவிகள் எல்லாரும், ஏழை மாணவ மாணவிகள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கங்க அரசாங்க மருத்துவமனை கல்லூரிகளில் இணைந்து இப்போ படிக்கலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை உங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா எங்கே போக வேண்டியதாக இருக்கும், நேராக தனியார் மருத்துவமனை, டிஆர் பாலு அவர்களுடைய மருத்துவமனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அரசியல், நீட் அரசியலை பற்றி ரொம்பவே நீட்டாக பேசியிருந்தார். இந்த பக்கம் அதே மாதிரி நீட் அரசியல் இருக்குல்ல, முதல் கையெழுத்து எங்களுடைய நீட் ஒழிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அந்த ஃபார்முலா எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்ன ஸ்டாலின் அவர்கள், இல்லாட்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாருமே அடுத்ததாக இப்போ காங்கிரஸ் கூட்டணி இல்லாட்டி இந்தி கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணியில் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது என்பதும் ஒரு பெரிய கேள்விதான். ஆனால் இன்றைக்கி வரை யாராவது கேட்டிங்களா இந்தி கூட்டணியுடைய தலைவர் யார் அப்படின்னு சொல்லி? யாருக்குமே தெரியாது. பிரதமர் கேண்டிடேட்டே அறிவிக்காமல் இங்கே இந்தி கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் தான் மக்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் விட அடுத்ததாக வந்திருக்காரு யாரெல்லாம் தெரியுமா? இந்த தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு உலகம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த தமிழ் சினிமாவில் முக்கியமான டைரக்டர்ஸ் இல்லாட்டி முக்கியமான நடிகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே அரசியல்வாதிகளுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அரசியல்வாதிகளையும் தாண்டி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, ஐயோ நம்ம படம் எடுத்தால் இப்போ அந்த அரசியல்வாதி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இதே தான் ஓடிட்டே இருக்கும். அவங்களாம் சாதாரண யூடியூபர்ஸ் கிடையாதுல்ல, யார் அரசியல் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி எங்களுடைய வியூவர்ஸ் தான். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கெரியரே கட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நிறைய ஹோல்டு அப்படிங்கிறது இருக்குது. அதற்கு எந்த இயக்குனர் எந்த நடிகரும் விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதுல நமக்கு நியாயமான கருத்து தான் இருக்கு. ஒரு சில நேரங்களில் சில நடிகர்கள் துணிந்து கேள்வி கேட்பார்கள், சில நடிகர்கள் பம்மாத்தா போயிடுவாங்க அப்படிங்கிறது. அப்போ இந்த ஞானவேல் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த ஜெய்பீம் படத்தை எடுத்தார்லாங்க, அவர் இன்னைக்கு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காருப்பா.
அந்த ட்வீட் என்னங்கிறத நல்லா வாசிச்சுக்கோங்க. வாக்குரிமை என்பது என் உரிமைகளை காத்து உணர்வுகளை புரிந்து ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் சமூக கடமை. அவர் சொல்றது, வருங்கால தலைமுறையினருக்கு வெறுப்பு நிலவாத சக இந்தியர்களின் தனித்துவத்தை மதிக்கிற பாதுகாப்பான சூழலை அமைத்து தருவது நமது தார்மீக கடமை. இந்தியா கூட்டணி கட்சிகளின் வாக்குறுதிகள் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியும் காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை அளிக்கின்றன. மாநில உரிமை, மொழி உரிமை, கருத்துரிமை, கல்வி உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை மீட்டெடுத்து காத்துக்கொள்வது அவசியம். அதன் அடிப்படையில் திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளடக்கிய இந்திய கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி நான் அறிந்த என்னை அறிந்த அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா ஞானவேல், நீங்க அறிந்து இப்படி டைரக்டா ஒரு டைரக்டர் ஒரு வாக்குகளை கேட்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய நம்ம என்ன செய்யலாம், ஒரு புரட்சியை செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த புரட்சியை பேசின அந்த நபர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டார். பொதுவாக ட்விட்டர் எப்போ ரொம்ப பெரிய அளவில் குதூகலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறதுல தான். ஒருத்தன் அவன் திட்டிடுவான், இன்னொருத்தனை கெட்ட வார்த்தை போடுவான், ஓயாமல் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களும், ரொம்ப கருத்தாக பேசக்கூடிய நபர்களும், ரொம்ப 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 அமைதியாக இருந்து எப்போவாவது பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்கிற இந்த ட்விட்டர் உலகம் தனியான ஒரு உலகம். அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரும் தலைமுறைக்காக நம்ம என்ன செய்யலாம், இந்தி கூட்டணிக்கு நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு லைன்லேயே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் என்னென்னா, வாக்குரிமை என்பது என் உரிமைகளை காத்து உணர்வுகளை புரிந்து ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய சமூக கடமை. சரிதான், இங்கே ஆட்சியாளர் அப்படின்னு சொல்கிறது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் யார் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆட்சியாளர். ஏன்ட்டு இருக்கக்கூடிய கேள்வியோ இல்லாட்டி சாதாரண மக்களிடம் இருக்கக்கூடிய கேள்வியோ, அந்த பக்கமாக என்னுடைய உணர்வுகளை புரிந்து என்னுடைய உரிமைகளை காத்து ஆட்சி செய்கிற அந்த ஆட்சியாளர் யார், அந்த பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யாருனே தெரியாத ஒரு நபருக்காக நம்ம என்ன செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும், இன்னைக்கு மோடி அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய வேற யாரு அங்கே தலைவராக இருக்க போகிறார்கள். ஏன்னா இந்திய கூட்டணி ஒரு கட்சி கிடையாது, நிறைய கட்சிகளுடைய சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சங்கமத்தில் ஒரு நபர் வாரார் அப்படின்னா அவங்களுக்கான பவர் என்ன அப்படிங்கிறதும், ஏன்னா அரசியல் நம்ம விளையாடுற மாதிரி பாப்பா விளையாட்டுலாம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு ஒரு கவுன்சிலர் போட்டிக்கு அவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு கவுன்சிலர் போட்டிக்கே இந்த மாதிரி செலவுகள் பண்ணுறாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் போஸ்ட், இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டில் 1க்கு 10 கட்சிகள் சேர்ந்து நாங்கள் தான் ஒரு கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரக்கூடிய ஒரு நபருக்கு எந்த அதிகாரம் யார் கட்சிக்கு யார் ஆட்சிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு சர்ச்சையாக ஓடிடும். அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா. இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு ஞானவேல் அவர்கள் பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லி நாமும் எதிர்பார்க்கலாம். பாவம், இந்த தடவை ஞானவேல் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா. ஆல்ரெடி ரஞ்சித் அவர்கள் சின்னதாக சிரிச்சு ரஜினிகாந்த் அவர்களை ரொம்ப பெரிய அளவில் கொச்சைப்படுத்தினாரு. இப்போ ஞானவேல் அவர்கள் கையில் வேற ரஜினி சிக்கியிருக்காரா. ரஜினி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும். ரஜினியை பிடிக்காத ஒரு அரசியல், ரஜினியை பிடித்த ஒரு அரசியல் இருக்கும். ஆனால் உண்மையான அரசியல் இல்லாட்டி அரசியல் பேசக்கூடிய டேரக்டர்ஸிடம் சிக்கக்கூடிய நடிகர்களுடைய நிலைமை அப்படிங்கிறதும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு பக்கம் போனது தான் நல்லது தானே. ஈரோடு பக்கம் 2வது முறையாக போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்ன ஒரே ஒரு கருத்து, இல்லை ஆல்ரெடி அங்கே உள்ளடி வேலைகள் நடந்துட்டு இருக்கு, திமுகக்குள்ளேயே நிறைய சலசலப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இன்னொரு பக்கமாக டிஎம்கே இல்லாட்டி காங்கிரஸ் இவங்கெல்லாம் சொல்கிறது, பிஜேபி வந்துட்டாங்கன்னா இது ஒரு சர்வாதிகார நாடாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான். அதையும் நம்ம என்ன செய்யணும், நிச்சயமாக அலசி ஆலோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் எந்த பிரைம் மினிஸ்டரே தெரியாத ஒரு கூட்டணி, இன்னொரு கட்டத்தில் இவர் தான் பிரைம் மினிஸ்டர், 3வது முறையாக இவர் தான் இருக்க போகிறார் அப்படிங்கிற அந்த கூட்டணி. இந்த கூட்டணியில் உங்களுடைய கூட்டணி எது அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், பதிவு பண்ணலாம். 1 அப்படின்னா நீங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட போகிறீங்க, 2 அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட போகிறீங்க, 3 அப்படிங்கிறது நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறீங்க, 4 அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க, 5 அப்படிங்கிறதுல யாருக்குமே இல்லைப்பா ஏதோ ஒன்று யார் வந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி 5வது நம்பரை அழுத்த போகிறீங்க. அப்போ 1 டிஎம்கே, 2 ஏடிஎம்கே, 3 பிஜேபி, 4 நாம் தமிழர் கட்சி. இந்த ஆர்டர் நான் பார்க்கும்போது ஏதோ நான் சொன்ன ஆர்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிடாதீங்க. இந்த ஆர்டர் நான் சொன்னதுக்கும் சில பல காரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓவராலாக நிறைய மீடியா பப்ளிஷ் பண்ண அந்த கருத்து கணிப்பு லாஸ்ட்டாக யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கான சர்வே எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சர்வேல இதே மாதிரி ஆர்டர் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆர்டர் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஜர்க்கான ஆர்டர். இவ்வளோ நாள் 60%, 70% எடுத்துக்கொண்டிருந்த டிஎம்கேக்கு இப்போ 40லேருந்து 50% தான் ஓட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, ஒரு 20லேருந்து 35% வரை அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
பிஜேபி சொல்லவே வேண்டாம், உள்ள வந்துரும், கண்டிப்பாக அவங்க 10லேருந்து 20% மேலே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி இந்த தடவை 10% மேலே கண்டிப்பாக வாக்குகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துடனும் அதே நேரத்தில் நல்ல வளர்ச்சி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுதான் லேட்டஸ்ட் அண்ட் ஹாட்டஸ்ட் சர்வே அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்வே ரிசல்ட்டை யார் யார் எப்படி நம்ப போறீங்கன்னு தெரியல. எல்லாம் மக்கள் கையிலும் அதே மாதிரி இவிஎம் மெஷின் கையிலும் தான் இருக்குது. இவிஎம் மெஷினை ஹேக் பண்ண முடியும்னு கொஞ்சம் பேர், ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர். நிறைய சயின்டிஸ்ட் இங்கே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இந்த பக்கமாக ஹேக் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுல லாஜிக் இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கேயும் பலவிதமான சிக்கல்கள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு மேலே பெரிய அளவில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் கொஞ்சம் அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் அந்த அமைதிக்கு பிறகு ஒரு பூகம்பம் வரும் பார்த்தீங்களா? எப்பவுமே புயலுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூகம்பம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்கு போடுங்க, இது ஞானவேல் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு தான் போடுங்க அவங்களுக்கு தான் போடுங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்குலாம் நான் விரும்பலை. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான். எங்கள் மாமா சொன்னாங்க, அவர் சொன்னாங்க, இவர் சொன்னாங்க, நாங்கள் பரம்பரையாக இங்கே தான், நாங்கள் இப்படித்தான், இல்லை அது வந்துடும், இந்த இது வந்துடும், இப்படிலாம் சொல்லி உங்களை மிரட்டி யாராவது ஓட்டு போட வச்சுருக்காங்க அப்படின்னா உங்கள் மனநிலைமையை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பிளாங்காக விட்டு உண்மையிலேயே நம்ம ஓட்டு யாருக்கு போட போகிறோம், நல்லது தானா, இது நம்ம தீர்மானிச்சதா இல்லை மீடியாக்கள் தீர்மானித்ததா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து வாக்குகளை செலுத்தலாம். காசுக்கு மட்டும் ஓட்டை வித்துறாதீங்கயா. காசுக்கு ஓட்டை விற்கிறவனு ஒன்று தான், காசுக்காக குடும்பத்தை விற்று திங்கிறவனும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு மேலே பச்சையாக சொல்லவே முடியாது. ஸோ ஓவராலாக அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிறது இயங்கும். அரசியல் சதுரங்கம் இப்பந்தான் இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் 2 வருடங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய உண்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் பேசுவோம். உண்மைகளை பேசும் அளவுக்கு துணிவு இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான். வேறு யார் நீங்கள்லாம் இல்லை, உனக்கெல்லாம் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிடுங்க. இப்போவே நான் இந்த சேனலை மூடிடுறேன் ஐயா. ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.